ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு லைவ் இன்ட்ராடே ட்ரேட் அப்டேட். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மூமெண்ட்டை வந்து உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது ஒரு 2 ஸ்டாக் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த 2 ஸ்டாக்லையுமே ப்ரைஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக மேலே பவுன்ஸ் ஆகும். இன்றைக்கி டேட் அண்ட் டைம் நோட் பண்ணிக்கோங்க. டேட்டை பார்த்தீங்கன்னா 29/12/2021. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலி என்னென்னா, நேற்று இந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கணும், பட் பை பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அதாவது நேற்று க்ளோசிங்கில், அதாவது ஒரு 3:15 3:20க்குள்ளே நான் பொசிஷனை வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஓகே, கேரி ஃபார்வர்டு பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டேக்காக. ஓகே, ஆக்சுவலி நான் ஓவர் நைட் வந்து ஹோல்டு பண்ணுறது ரொம்ப ரேரு, பட் லாஜிக்காக இருந்ததுன்னா மட்டும்தான் நான் ஹோல்டு பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு பண்ண அனாலிசிஸில் தான் அந்த 2 ஸ்டாக்குமே சரி நல்ல மூமெண்ட் இருக்க போதுன்னு தெரிஞ்சது. ஓகே, செக்டர் பார்த்திங்கன்னா பார்மா. ஓகே, ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா டிவிஸ் லேப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேடிலா. 2 ஸ்டாக் இருக்குது. ஓகே, டிவிஸ் லேப்பில் பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4526. இது வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, கேப் அப் ஆச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ப்ரைஸாக மாறிடும். ஸோ இந்த லெவலில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா பெட்டராக இருக்கும். அதாவது எந்த அளவு போகும்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4800, அதாவது 4800. ஓகே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா வரைக்கும் மூவ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகம். பார்க்கலாம், பட் அந்தளவு போகுமான்னு தெரில. பட் அக்ரெசிவ் மூவ்மெண்ட் இருக்கும் டிவிஸ் லேபில். சேம் கேடிலாவும் பார்த்திங்கன்னா அதே தான். இப்போ பார்த்திங்கன்னா கேடிலாவில் பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 458.50. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரைஸ் அட்லீஸ்ட் 482 வரைக்கும் போகணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 2% தான் மூவ் ஆகணும் இந்த ஸ்டாக்ஸ், இந்த 2 ஸ்டாக்குமே. ஓகே, 2 to 3% வரைக்கும் மூவ் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபார்மாலையும் இந்த 2 ஸ்டாக்கு தான் டாப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம எதையுமே 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 2 ஸ்டாக்லேயுமே இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெசன்ஸ் இருக்க போது. அதுக்குரிய ரீசன் என்னென்னா பெட்டர் ப்ரைஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. பெட்டர் ப்ரைஸ் தான் அவங்களுக்கு ஒரு வேலிட் பெட்டர் ப்ரைஸில் கிடைக்குது. ப்ளஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து டீப்லி அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, என்ன ரீசன்னு கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு மூமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் கைஸ். ஓகே, நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், எங்கே குவான்டிட்டி ஆட் பண்ணேன், எங்கே குவான்டிட்டி ரெடியூஸ் பண்ணேன். ஓகே, மார்க்கெட்டோட ஸ்பீடு எப்படி இருந்தது, மார்க்கெட் எந்த இடத்துல ஸ்லோ ஆனதுன்றதை நான் டைம் டு டைம் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அந்த அக்ரெசிவ் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, மார்க்கெட்டு கேப் அப் வந்து ரொம்ப அதிகமாகவும் ஓப்பன் ஆகலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூபா 2 ரூபா தான் ஓப்பன் ஆச்சு. பட் டிவிஸ் லேப்பில் வந்து மூமெண்ட் கொஞ்சம் பார்க்க அக்ரெசிவாக இருக்குது. கேடிலாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் மூமெண்ட்டாக தான் இருக்குது. அந்த செல்லிங் ப்ரெஷரோட மார்க்கெட் மூவ் ஆகுது. பட் நான் நினைக்கிறேன் பிக்கப் ஆகும்ன்ட்டு. ஓகே, நீங்களே பார்க்கலாம். கேடிலாவில் தான் கொஞ்சம் ஓரளவு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு. அந்த ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் என்னென்னா, இங்கே ஒரு இது இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இங்கே ஒரு பேரியர் இருக்குது. அந்த பேரியரை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே அக்ரெசிவாக போகும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாக் கைஸ், நிஜமாகவே. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஒரு 200 rupees 300 rupees மூமெண்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது வந்து மார்க்கெட் கையில் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்றைக்குமே நடக்காது. பட் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்தாப்பில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர, நம்மளோட பிளானிங் தகுந்தாப்பில் என்றைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், எந்த ஒரு டிசிஷன்னாலும் எடுக்க ரெடியாக இருக்கணும். ஓகே, நீங்களே பார்க்கலாம். விவேப்புக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வே. கேடிலாவும் பார்த்தீங்கன்னா விவேப் சூப்பர். ஓகே, கேடிலா கொஞ்சம் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, அதோட அக்ரெசிவ் மூமெண்ட்டை. ஓகே கைஸ், நான் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி கேடிலாவில் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த பேரியரில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதில்ல. ஓகே, இந்த ஸ்ட்ரகிளிங்க்கு ரீசன் என்னென்னா ரிட்டைலர்ஸோட ஸ்ட்ரென்த். ஓகே, ஏன்னா ரிட்டைலர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டில் ப்ரைஸ், அதாவது கீழே வரும்ன்ற கான்செப்டில் இந்த இடத்துல செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதோட லிவரேஜ் எடுத்துகிட்டு இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா அக்ரெசிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரிட்டைலர்ஸ் எப்படி, நான் சொல்கிறேன் ரிட்டைலர்ஸ் எப்படி செல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மெஜாரிட்டி ரிட்டைலர்ஸ் வந்து அவங்களோட ஹைலைட்டில் உள்ள ஸ்டாக்கில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டில் வந்து செல் பண்ணுவாங்க. ஓகே,
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம். ஓகே, இந்த லெவலில் வந்து மேக்ஸிமம் செல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஓப்பன் கேண்டிலில் வீக்னஸ் பையிங் கேண்டில்ஸில் செல்லிங் கேண்டில் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக யாருமே செல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அக்ரெசிவ் மேலே போகும். பட் இந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகே, எந்த இடத்துல பார்த்திங்கன்னா 63 வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா அகெயின் வந்து ஒரு செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வருவாங்க. அது வந்து இம்பேக்ட் பண்ணலாம். பட் வந்து ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக கீழே இறக்கிவிடாது. பட் அதோட லிவரேஜ் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து மூவ் ஆகும். ஓகே கைஸ், ஆக்சுவலி நான் என்ட்ரி எடுத்ததை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண மாட்டேன். நான் என்னோடய என்ட்ரி பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து இந்த ஓப்பன் கேண்டிலில் கரெக்டாக அதாவது விவேப்புக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு தெரியுமா, அதுக்கு மேலே என்ட்ரி எடுத்துட்டேன். டிவிஸ்லேயும் பார்த்திங்கன்னா சேம் தான். அதோட கரெக்டாக விவேப்புக்கு மேலே க்ளோஸ் ஆன டிவிஸில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. டிவிஸில் கரெக்டாக நான் இந்த கேண்டிலே பை பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு அக்ரெசிவ் கேண்டில். ஓகே, இதுக்கு மேலே நம்ம பை பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொசிஷனில் தான் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட். ஏன்னா அதோட ராக்கெட் மூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியும் எப்படி போகுன்ட்டு. ஸோ அதோட பேசிஸில் தான் எடுத்தேன். நீங்களே பார்க்கலாம், அதோட மூவ்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் அந்தளவு மூவ்மெண்ட் கொடுக்கல. கேடிலாம் பார்த்தீங்கன்னா 0.60% மூவ் ஆகிட்டுருக்கு. டிவிஸ் பார்த்தீங்கன்னா 0.5% மூவ் ஆகிட்டுருக்கு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்லா ஒரு மூவ் கொடுக்கும் அப்படின்ட்டு. அக்ரெசிவ் வருது டிவிஸில். பட் நான் நினச்ச அளவுக்கு அது அக்ரெசிவ் ஷோ பண்ணல. ஏன்னா ஒரு கேப் அப், அதாவது எப்படின்னா நீங்களே பார்க்கலாம், அந்த விக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதோட பையர்ஸில் வந்து செல்லர்ஸ் வந்து இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நான் என்ன நினச்சேன்னா இனிஷியல் அதாவது ஓப்பனிங் டைம்லேயே ஒரு அக்ரெசிவாக மேலே போகும்னு நினச்சேன், ராக்கெட் மூவ்மெண்ட் மாதிரி. பட் ஓகே, நம்மளோட டைரெக்ஷன் தான் மெயினே தவிர அது அக்ரெசிவ் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல. பட் டைரெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். டைரெக்ஷன் மீனிங் அதாவது நம்ம பையிங் பண்ண அந்த டைரெக்ஷன். ஓகே, பையிங் ஸ்டாக்னா பையிங் அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும். செல்லிங் ஸ்டாக்னா செல்லிங் பண்ண அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும். நம்மளோட டைரெக்ஷன் பர்ஃபெக்ட். ஓகே, ஸ்டாக் அதோட வேலை தான் மூவ் ஆகுது. இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, கெடிலாலையும் அதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்தது. இந்த இடத்துல செல் பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸில் ஹண்டிங், அதோட லிவரேஜ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல மூவ் ஆகும். அப்புறம் இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களோட லிவரேஜ் எடுத்துகிட்டு ஸ்டாக் அக்ரெசிவாக மேலே மூவ் ஆகும். அதே மாதிரி மூவ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மூவ்மெண்ட்டுக்கு காரணமே என்னென்னா இங்கே செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல செல் பண்ணவங்களோட அந்த ஸ்டாப் லாஸ் அந்த ஹிட் ஆகி தான் மேலே போகுது. ஓகே கைஸ், இது எல்லா இதுலேயும் கிடையாது. இன்ஸ்டியூஷனல் ப்ரெசென்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டாக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ரியலாக இருக்கும். இல்லைனா மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதோட டைரெக்ஷன் இல்லைனா அந்த ஸ்டாக்கில் வந்து டைரெக்ஷன் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்துடும் கைஸ். ஓகே, ஸோ எல்லா ஸ்டாக்லையும் ட்ரை பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் கண்டிங்க. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு ஒரு வே இருக்குது. ஓகே, ஒரு நல்ல மூமெண்ட் கெடிலாவில் பார்க்கலாம் நீங்களே. ஓகே, கெடிலா வந்து பார்த்தீங்கன்னா 1% நியர்லி அபவுட் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம எத்தனை பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்குன்னு இதில் பார்க்கலாம், எந்த பொசிஷனில் இருக்குன்னு. நீங்கள் கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் போங்க. ஓகே, என்எஸ்சி இந்தியாவில் போனதுக்கப்புறம் அதோட மெயின் வெப்சைட்டில் கிளிக் பண்ணுங்கள். மெயின் வெப்சைட்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் டேட்டான்னு இருக்கும். அந்த மார்க்கெட் டேட்டாவில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ்ன்னு இருக்குது தெரியுமா, அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இண்டெக்ஸ் லோட் ஆகுது. அதுக்கப்புறம் வரிசை அதில் உள்ள செக்டர்ஸ், அதாவது என்எஸ்சியில் ரிஜிஸ்டரான செக்டர் ஃபுல் அங்கே இருக்கும். அந்த செக்டரில் உள்ள நம்ம என்ன செக்டரில் ட்ரேட் பண்ணுறோம் பாருங்கள், ஃபார்மா. ஓகே, நிஃப்டி ஃபார்மாவில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நிஃப்டி ஃபார்மாவில் எந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு டாப் இந்த டயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்டாக்கில் ஸ்டார்னு ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் லவ்ராஸ் லேப்னு ஒன்று இருக்குது. நம்மளோட கேடிலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டிவிஸ் லேபும் கடைசியாக தான் இருக்குது. டோட்டலாகவே ஃபார்மா செக்டர் எனக்கு பாசிட்டிவ். ஓகே, நான் நினைக்கிறேன் கேடிலாவும் டிவிஸ் லேபும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு மேலே போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவு இருக்குன்னு. ஓகே, கேரண்டி கிடையாது, பட் பெஸ்ட் ஆஃப் 5ல் கண்டிப்பாக வரும் நம்ம 2 ஸ்டாக்குமே. ஓகே, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, மார்க்கெட்டோட மூமெண்ட்டில் எந்த ஒரு இது இல்லை. இந்த விக்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல டச் ஆகிட்டு வந்து கரெக்டாக செல்லிங் ஆகுது பார்த்தீங்களா. ஓகே, இந்த ஒரு லிவரேஜ்க்காக தான் மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணும். ஓகே, இந்த லிவரேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, இந்த லிவரேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிட்டெயிலரோட இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு. ஓகே, மார்க்கெட் மூவ்மெண்ட் பண்ணணும்னா ரிட்டெயிலரோட ஆக்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கணும். அவங்களோட ஸ்டாப் லாஸோட அந்த அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும். ஓகே, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுறீங்கன்னா, ஓகே,
வண்டி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு எதிர்காற்று அடிச்சதுன்னா நீங்கள் என்னதான் நீங்கள் பவர் கொடுத்தாலும் நீங்கள் நினச்ச வேகத்தில் போக முடியாது. பட் உங்களுக்கு ஃபேவராக காற்று அடிச்சதுன்னா நீங்கள் நினச்சதை விட அதிகமாக போகலாம். அதே மாதிரி தான் ப்ரைஸும். ரிட்டைலரோட ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல ரிட்டைலர் செல் பண்ணணும், அப்போ தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். நான் ரிட்டைல் இன்ஸ்டியூஷனில் வந்து ப்ரைஸை வந்து கொண்டு போயிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு, என்ன ஒரு அக்ரெசிவ்னு. டிவிஸ் லேப்லையும் பார்க்கலாம் நீங்கள். டிவிஸ் லேபில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, பட் ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா போகும். டோன்ட் வரி, ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஓகே கைஸ், நான் அப்டேட் பண்ணுறேன் என்னென்னு. ஹலோ கைஸ், ஒரு சின்ன அப்டேட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 9:38. ஓகே, இந்த ஒரு புல் பேக்கில் வந்து கரெக்டாக நான் மூவிங் அவரேஜஸ் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த சப்போர்ட்டில் கரெக்டாக 444, அதாவது 544 மீனிங் 4544 ஒரு என்னோடய குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ரிஸ்க். ஓகே, செகண்ட் ரிஸ்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ரிஸ்க் வந்து நான் எங்கே ஆட் பண்ணேன்னா இந்த ஓப்பனில் ஆட் பண்ணேன். செகண்ட் ரிஸ்க் எங்கே ஆட் பண்ணேன்னா இங்கே. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா என்னோடய ரிஸ்க்கு ஆட் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு நினச்சேன். அதுக்குரிய என்ன ரீசன்னா மார்க்கெட்டோட அக்ரெசிவ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ என்னோட மெயின் ரிஸ்க்லேயே மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ செகண்ட் குவான்டிட்டி ஆட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரேராக தான் கிடைக்கும்னு நினச்சேன். பட் வந்து மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு ஸ்லைட்லி ஒரு புல் பேக் கொடுத்ததுக்கப்புறம் அக்ரெசிவாக மேலே போகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேடிலாவில் பார்க்கலாம். கேடிலாவில் நான் எதுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணலைன்னா இதோட வீக்னஸ் பையர்ஸ். ஓகே, இந்த வீக்னஸ் பையர்ஸ் வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தது. ஸோ இந்த செல்லர்ஸ் வந்து இம்பேக்ட் பண்ணுவாங்க, பட் எனக்கு தெரியும் மேலே போகும்னு. பட் என்னோடய ரூல் என்னென்னா என்றைக்குமே ஒரு பெட்டர் பொசிஷன், அதாவது என்னோடய மெயின் பொசிஷனுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பொசிஷனையும் ஆட் பண்ணக்கூடாது. அதாவது என்னோடய மெயின் பொசிஷன் இங்கே ஆட் பண்ணேன்னா ஒரு நல்ல ஒரு புல் பேக் வரணும். ஓகே, நல்ல ஒரு புல் பேக் வரணும், அப்போ தான் ஆட் பண்ணுவேன். இல்லைனா இந்த எக்ஸ்பென்சிவ், அதாவது ஒரு குறிப்பிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, அதாவது என்னோடய மெயின் பொசிஷன் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, என்னோடய மெயின் பொசிஷன் இங்கே இருக்குன்னா ஒரு புல் பேக் வந்து கரெக்டாக அந்த லெவலில் வரணும். அதாவது என்னோடய மெயின் பொசிஷனுக்கு நியர்பையில் வந்து வேலிட் புல் பேக்காக இருக்கணும். ஓகே, அதாவது வீக்னஸ் புல் பேக்காக இருக்கணும். அப்போ தான் என்னோட வந்து செகண்ட் வந்து என்னோடய ரிஸ்க்கை வந்து ஆட் பண்ணுவேன். ஓகே, புரியுதா உங்களுக்கு? போகிற ஃப்ளோலேயே நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன். என்ன ரீசன்னா என்னோடய மெயினே வந்து என்னோடய மெயின் ரிஸ்க்கே வந்து ஒரு அதிகமான குவான்டிட்டி தான் இருக்கும். ஸோ சஃபிஷியண்ட்டாக அதே ஒரு வகையில் மார்க்கெட்டை வந்து ப்ராஃபிட்டாக கொடுக்கும். ஓகே, செகண்ட் ரிஸ்க் ஆட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் அது வந்து வேலிட் ஆகும். ஓகே, இல்லைனா நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் சொன்ன மாதிரியே கேடிலாவில் வந்து இந்த செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக வருவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. நான் அதே மாதிரி அக்ரெசிவாக வந்தாங்க, நீங்களே பார்க்கலாம். ஓகே, பட் இந்த செல்லரோட லிவரேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை மார்க்கெட்டில் வந்து உண்மையிலேயே இன்ஸ்டிடியூஷனல் இருந்தாங்கன்னா கைஸ், நான் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை மார்க்கெட்டில் வந்து உண்மையிலே இன்ஸ்டிடியூஷனல் இருந்தாங்கன்னா இந்த செல்லரை வந்து அவங்க பீட் பண்ணணும் கைஸ். ஓகே, நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் எந்த ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடையாது எனக்கு. இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கில் வந்து இன்ஸ்டிடியூஷனில் வந்து பை பண்ண போகிறாங்க, இந்த ஸ்டாக்கில் வந்து வெளியே போகிறாங்கன்ற ஒரு ஐடியா கிடையாது. பட் எந்த ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ், அதோட ஆக்ஷன், அது மட்டும் இல்லாமல் அதோட சைக்காலஜிக்கல் இந்த அப்ரோச்சில் தான் நான் வந்து ஒரு கெஸ் பண்ணுவேனே தவிர எந்த ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடையாது கைஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு எப்படி தெரியும் ஒரு பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் வந்து இன்ஸ்டிடியூஷனில் வந்து ப்ளே பண்ண போகிறாங்கன்றது எப்படி தெரியும்? ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த ப்ரைஸோட ஆக்ஷனில் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செல்லர்ஸை வந்து அவங்க பீட் பண்ணாங்கன்னா, அதாவது இந்த ரிட்டைலரோட பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, ஒருவேளை நீங்களே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டில் இந்த இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ணுவீங்க. ஓகே, நீங்களும் செல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக செல் பண்ணுவீங்க, இது எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, பட் இந்த செல்லர்ஸை வந்து ஒருவேளை இன்ஸ்டிடியூஷனல் பீட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, உண்மையிலே இந்த ஸ்டாக்கில் வந்து இன்ஸ்டிடியூஷனை வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மார்க்கெட் வந்து இன்னும் அந்தளவு ஸ்பீடப் கொடுக்கல, 1% கூட இன்னும் மூவ் ஆகலை. ஓகே, கேடியில் மட்டும் 1% டச் பண்ணிவிட்டு கீழே வந்தது. டிவிஸ் அந்தளவு மூவ் ஆகலை, ஒரு சின்ன புல் பேக் இன்னும் அகைன் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். டிவிஸ் 1 செகண்ட் கைஸ், 1 செகண்ட். ஓகே, ஓகே, இல்லை மறுபடியும் பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேடிலா எந்தளவு நான் மூமெண்ட்டை கொடுக்குதுன்றது தகுந்தாப்பில் நான் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ரிட்டைலரோட கண்ட்ரோலில் இருக்குது இந்த ப்ரைஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்ஸ்டிடியூஷனில் வந்து டேக் ஃபார்வேர்டு பண்ணுவாங்க, எல்லாரோட ரிட்டைலரோட ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணி அதோட லிவரேஜ் எடுத்துகிட்டு மேலே போகட்டு பார்க்கலாம்.
ஓகே கைஸ், நான் அப்டேட் பண்ணுறேன். ஹலோ கைஸ், வெல்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:03. ஓகே, கேடிலால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான பையர்ஸ் கைஸ். ஓகே, கேடிலால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான பையர்ஸ் வந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா சாரி கைஸ், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல செல்லர்ஸ் வந்தாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இந்த இடத்துல ஒரு செல்லர்ஸ் வருவாங்கன்னா அது இந்த செல்லர்ஸோட இங்கே வர செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதோட ரீசன் என்னென்னா, ஓகே, அதோட ரீசன் என்ன ரீசன்னா, நான் போஸ்ட் அனாலிசிஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு நல்ல ஒரு செல்லர்ஸ். ஓகே, நான் என்னோட பொசிஷனை வந்து நான் சொன்னேன்ல, அதோட நியர்பையில் தான் ஆட் பண்ணுவேன்னு. இந்த கரெக்டாக அதாவது பொசிஷன் வந்து மறுபடியும் விவேப் மேலே க்ளோஸ் வச்சு பார்த்தீங்களா. ஓகே, அந்த இடத்துல மறுபடியும் என்னோடய பொசிஷனை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய செகண்ட் ரிஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆக்சுவலி வந்து உங்களோட மெயின் ரிஸ்க் வந்து என்றைக்குமே உங்கள் மெயின் ரிஸ்க்கோட செகண்ட் ரிஸ்க் வந்து என்றைக்குமே கம்மியாக தான் இருக்கணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் ரிஸ்க் வந்து அடிஷ்னல் ரிஸ்க். ஓகே, அதாவது உங்களோட உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா இல்லை 2000, உங்களோட ரிஸ்க் எவ்வளவோ 1000 ரூபா எடுக்கிறீங்கன்னா உங்களோட மெயின் ரிஸ்க் வந்து 500 ருபீஸ், 50% இருக்கணும். ஓகே, உங்களோட செகண்ட் ரிஸ்க் வந்து 250 ருபீஸ், தேர்ட் ரிஸ்க் வந்து 250 ருபீஸ். இந்த மாதிரி ஒரு கிராஜுவல் வேல வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகணும். மொத்தமாக 1000 ரூபா வந்து ரிஸ்க் எடுத்துக்கூடாது கைஸ் என்றைக்குமே. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 500 எடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 250 ருபீஸ்க்கு ஒரு ரிஸ்க் எடுங்க. செகண்ட் மார்க்கெட் கம்ஃபர்டபுளாக இருந்ததா மறுபடியும் ஒரு 250 ருபீஸ்க்கு ரிஸ்க் எடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக உங்களோட ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒட்டு மொத்தமாக உங்கள் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்காண்டி தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான். ஓகே, என்னோடய ரிஸ்க் வந்து உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டி, உங்களோட ரிஸ்க் வந்து 5000 ரூபா கூட இருக்கலாம், இல்லை உங்கள் ரிஸ்க் கெப்பாசிட்டி பெர் ட்ரேடுக்கு வந்து 10,000 ரூபா கூட இருக்கலாம். ஓகே, அதுக்கு தகுந்தாப்பில் டிவிஸ் லேபோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மூமெண்ட். நான் மறுபடியும் அந்த இடத்துல தேர்ட் குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டேன். சாரி, செகண்ட் குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். சாரி கைஸ், ஆட் பண்ணுங்கள் அந்த இடத்துல. ஓகே, என்ன ரீசன்னா, மார்க்கெட் வந்து ஒரு சின்ன புல் பேக் கொடுத்தது. ஓகே, ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு இருந்தது மார்க்கெட்டு. ஓகே, கரெக்டாக கொடுத்து விவேப் கீழே க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா மேலே. அதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரின்னு சொல்லலாம். இது என்ன ரீசன்னா, மெஜாரிட்டி ஆஃப் ரிட்டைலரோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகிருக்கு டிவிஸில். கேடிலாலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மெஜாரிட்டி ஆஃப் ரிட்டைலரோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகும். அதோட லிவரேஜ் எடுத்துகிட்டு நம்ம மார்க்கெட் மூவ் ஆகலான்ட்டு. ஓகே, ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்களாக இருந்தாலும் செல் பண்ணுவீங்க, இதில் எந்த ஒரு டவுட் இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ நான் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட லைவ் மார்க்கெட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க. ஓகே, அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ டிவிஸில் வந்து ஒரு அருமையான மூமெண்ட் போயிட்டுருக்கு. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல செல் பண்ண ரிட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகி அதோட லிவரேஜஸ் நீங்கள் அதை பார்க்கலாம், அதோட அக்ரெசிவ்னஸ் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி நான் இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜஸ் எதுக்காக போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அதோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு. நீங்களே பார்க்கலாம், ஒரு மார்க்கெட் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் வேலை, அதாவது 900 பீரியட் மூவிங் ஆவரேஜில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அதோட மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆச்சு. ஓகே, இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு. ஓகே, பட் அகெயின் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், அதாவது ஒரு ட்ராப்பிங் பாயிண்ட், ரிட்டைலரோட ட்ராப்பிங் பாயிண்ட். பாருங்க இன்னும் ஒரு அக்ரெசிவ் மூமெண்ட்டுன்னு. ஓகே, மார்க்கெட்டை நம்ம இங்கேருந்தே கேட்சப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. என்னோட டிசிஷன் எடுக்கணும். ஓகே, கேடிலால பார்க்கலாம். கேடிலாலேயும் ஒரு நல்ல மூமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதோட உண்மையிலேயே ரிட்டைலர் இன்ஸ்டியூஷனல் இருந்தாங்கன்னா இந்த செல்லர்ஸ் வந்து பீட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ரிட்டைலர்ஸ்க்கும் இன்ஸ்டியூஷனுக்கும் நடக்கிற ஃபைட். பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. நம்ம ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷன் தான், நம்ம வந்து அதோட வேலை தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். என்னென்னாலும் நடக்கலாம். ஓகே, பட் கேடிலால வந்து 1% மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு கைஸ். நீங்களே பார்க்கலாம். 99 கேடிலான்ற பாருங்க, டிவிஸில் 1% மூவ் ஆகிடுச்சு. கேடிலால ஆல்ரெடி மூவ் ஆச்சு, பட் கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுத்தது, மறுபடியும் மார்க்கெட் வந்து அதோட வேலை வந்திருக்கு. ஓகே கைஸ், நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ரிட்டைலரோட ஸ்டாப்பை ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹலோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 10:24. ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்தாங்க. நம்ம இந்த இடத்துல என்ன நினச்சோன்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகும், ஹண்ட் பண்ணோம். இந்த இடத்துல எப்படி ஹண்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி கேடிலாலேயே ஹண்ட் பண்ணணும்னு நினச்சோம். பட் கைஸ், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அக்ரெசிவான செல்லர்ஸ் பாருங்கள். ஓகே, இந்த ட்ராப்பிங் பாயிண்ட் என்ன ரீசன்னா,
அதாவது ரிட்டைலர்ஸோட, அதாவது இந்த இடத்துல நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நிறைய வீடியோவில். இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ண மிஸ் ஆகிருந்தால் கூட இந்த இடத்துல டிசிஷன் எடுத்துருப்பீங்க. ஒருவேளை இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த கேண்டில் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க, இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே, உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங் தான் இந்த ஹியூஜ் கேண்டில் என்ன டினோட் பண்ணுதுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை தான் டினோட் பண்ணுது, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ₹1 கேண்டில் ஓகே வெறும் 500 பிலோவில் உள்ள ஸ்டாக் இந்த ₹1 கேண்டில் ₹1 அளவு மூவ் ஆகிறது வந்து ஒரு ரொம்ப அதிக டைம் மூவ் ஆகாது, சில டைங்களில் மூவ் ஆகும். பட் அதோட ரீசன் இந்த மாதிரி தான். ஓகே, உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கான கேண்டில் தான். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா மார்க்கெட்டில், ஓகே ரிட்டைல் ஓகே இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா மார்க்கெட்டில் வந்து இன்ஸ்டிடியூஷனோட ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. என்ன ரீசன்னா ஒரு கொஞ்சம் திணறுது. ஒரு ரிட்டைலர் மட்டும் இந்தளவு அக்ரெசிவாக வந்து கொண்டு போக முடியாது. ஒரு டைரெக்ஷனல் மார்க்கெட்டில், அதாவது ஒரு பையிங் டைரெக்ஷனல் மார்க்கெட்டில் வெறும் ரிட்டைலர்ஸ் இந்தளவு கொண்டு போக முடியாது. ஓகே, ஸோ இன்ஸ்டிடியூஷனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெட்டர் ப்ரைஸ் கான்செப்ட்ஸ்க்காக வந்து ப்ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறாங்கன்ற வகையில் வந்து ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரியல, பட் ஏற்றுக்கலாம், அந்தளவு ஏற்றுக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுக்கு பெட்டர் ப்ரைஸும் கிடைக்குது, ப்ளஸ் செல்லர்ஸும் மார்க்கெட்டில் வந்து வராங்க. அதாவது இந்த இடத்துல அவங்க செல் பண்ணும்போது வந்து ரிட்டைலர்ஸும் செல் பண்ணுறாங்க. பட் வாங்கும்போது ஒரு புல் பேக்கில் மறுபடியும் ரிட்டைலர்ஸும் ஆட் பண்ணுறாங்க குவான்டிட்டியை. என்னென்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு புல் பேக் கிடச்சிருக்குன்றதுக்காக ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு அக்ரெசிவாக கொண்டு போகும்போது மறுபடியும் அவங்க வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து இந்த இடத்துல ப்ளே ஆகுது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடை பார்க்குறீங்க, அந்த ட்ரேடில் என்ட்ரி அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கும் போது இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு, அக்ரெசிவாக ஒரு மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ இந்த ட்ரேடை நம்ம மிஸ் ஆகிடுமோ, ஐயோ இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிடுவோமோ, ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடுவோன்ற அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுப்பீங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் கூட நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அடா பாவி இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன் மேடம், பாரு எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு, சரி இன்னும் கொஞ்சம் இதோட டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகும், ஸோ நம்ம என்ட்ரி எடுப்போம். விஎப் கீழே கிடக்குது, மூவிங் அவரேஜஸ் கீழே கிடக்குது, 20 பீரியடு 9 பீரியட் எல்லாத்துக்கும் கீழே இருக்குது, ஸோ டெஃபினெட்லி கீழே வரும்னு நினைப்பீங்க. பட் அதான் இல்லை, மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ அக்ரெசிவாக கீழே இறங்குச்சோ அதே அக்ரெசிவ்னஸில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ப்ரைஸோட டைரெக்ஷன் வந்து லாங் இன்ஸ்டியூஷனோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த இந்த கேடிலால் வந்து இருக்குது. ஓகே, இதான் கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் வந்து ஆக்சுவலாக டிவிஸ் லேபில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இன்ஸ்டியூஷனல் ப்ரெசன்ஸ் இருக்குது, அதோட அக்ரெசிவ் மூவ்மெண்ட் நீங்களே பார்க்கலாம். என்ட்ரிங் எடுத்துருக்கோம் அழகான. கிட்டத்தட்ட என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த விக்ஸ் கீழே ஓகே 1:2 ரேஷியோவில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் கேடிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரி வந்து இந்த இடத்துல தான். பட் மார்க்கெட் வந்து ஒரு வலட்டைலாக வந்து ஆக்டிவ் பண்ணிகிட்ருக்கு. அந்த வலட்டைலுக்கு ஒரு ரீசனாக வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் கைஸ் இது வந்து என்னோடய ஓன் அனலைசிஸ் தான். ஓகே, இது ரியலாக இருக்கலாம், ரியலாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் நான் என்னோடய அனுபவத்தில் நான் எப்படி கற்றுருக்கணும் அதோட அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 100% வந்து இது வந்து உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த யூடியூப் சேனலே ஒன்லி ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, உங்களுக்கு நான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுற வேயை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றது தான், வேறு ஒன்றும் இதில் வந்து பெருசாக எதுவும் இல்லை கைஸ். ஓகே, நான் எந்தளவு அப்ரோச் பண்ணுறேனோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டோட அந்த சைக்காலஜிக்கல் அப்ரோச்சில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகணும்னா உங்களோட ஃபியர் அண்ட் டிசையர், அது உங்களோட ஆசைகள் மற்றும் உங்களோட எல்லாமே ஒரு லாஸோ ஒரு ப்ராஃபிட்டோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, உங்களோட ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தப்பு பண்ணுவீங்க. மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு எல்லோரும் வராங்க, பட் ரியல் என்னென்னா பணம் சம்பாதிக்கணும் வந்தவங்க யாருமே நினச்சி நின்னது கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் என்றைக்குமே வரும்போது ஒரு ப்ராசஸ் அப்ரோச்சில் வாங்க. இதாக கற்றுக்கணுன்ற பிஸ்னஸில் ட்ரேட் பண்ணுங்க. உங்கள் எமோஷ்னலுக்கு ப்ளே அவுட் பண்ணாதீங்க. ஓகே, உங்கள் எமோஷ்னலை தள்ளி வச்சுட்டு வாங்க. பட் எமோஷ்னல் எந்தளவு இருக்குன்னா ப்ராசஸ் அப்ரோச்சிங்கில் தான் எமோஷ்னல் இருக்கணுமே தவிர ப்ராஃபிட் லெவலில் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட்டு விவேக் மேலே தான் ஹோல்ட் ஆகுது. பட் இன்ஸ்டியூஷனல் பார்ப்போம். அவங்களோட ப்ரெசன்ஸ் தெரியுது எனக்கு. ஓகே, ஒருவேளை நல்ல ஒரு சைட்வேஸான மார்க்கெட்டும் கூட
ரிட்டைலரோட ஏகப்பட்ட ஒரு அப்படியே கொத்தா அழகாக லட்டு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு போங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் ஒரு நடந்துட்டுருக்கு மணிப்புலேஷன் சொல்லுவாங்க என்ன தெரில. பட் கைஸ் ஆக்சுவலி என்ன தெரில, இங்கே ஒரு ட்ராப்பிங் பண்ணி தான் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஆக்சுவலி மார்க்கெட்டை நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச்சில் நீங்கள் அப்ரோச் பண்ணால் எமோஷ்னல் வேல ப்ளே பண்ணணும் ப்ராசஸில். ஓகே, ஸோ எமோஷ்னல் லெஸ் சொல்லுவாங்க. நீங்கள் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணும்போது எமோஷ்னலோட ஹேண்டில் பண்ணாதீங்க, நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. இல்லை கைஸ், எமோஷ்னல் இருக்கணும். பட் அந்த எமோஷ்னல் வந்து வெறும் லாஸோ ப்ராஃபிட்டோ பேஸ் பண்ணியிருக்கக்கூடாது, என்னோட ப்ராசஸை பேஸ் பண்ணியிருக்கணும். இதை ஏன் நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறேன்னா, நீங்கள் சக்ஸஸ் பண்ணணுன்னா எமோஷ்னல் இருக்கணும். ஓகே, அதை ப்ராசஸ் பேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ வந்தது நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டிவிஸோட மூமெண்ட் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, சாரி டிவிஸ் அதுக்கப்புறம் கேடிலாவோட மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்குறேன். ஓகே, இன்ஸ்டியூஷனோட ப்ரெசன்ஸ் இருக்குது, ரிட்டைலர் எல்லாம் ட்ராப்பிங்கில் ஆகுறாங்க, எல்லாம் முழிச்சிட்ருக்காங்க, என்ன பண்ணணும்னு எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ட்ராப் ஆகிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகுறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, 100% ஹண்ட் ஆகும். பட் ஹண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத மார்க்கெட்டோட அந்த மூமெண்ட்டுக்கு தகுந்தாப்பெல்லாம் சொல்ல முடியும். பட் டெஃபினெட்லி கைஸ், மார்க்கெட்டு 65 இதை டச் ஆகும் கைஸ். ஓகே, 465 இதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ உள்ள மூமெண்ட்டோட கரண்ட்டை பேஸ் பண்ணி நான் அடித்து சொல்கிறேன். ஓகே, டெஃபினெட்லியாக 65 டச் ஆகும். ஓகே, கெடிலாவோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மூமெண்ட், சஃபிஷியண்ட்டான ஒரு மூமெண்ட் தான். பட் நான் எதிர்பார்த்தேன் கைஸ். கெடிலா பார்த்தீங்கன்னா 1.8% மூவ் ஆயிருக்கு. சாரி, கெடிலான்றவன் டிவிஸில் 1.6%, 1.06% மூவ் ஆயிருக்கு. கெடிலா பார்த்தீங்கன்னா 0.6, இன்னும் அந்தளவு மூமெண்ட் கொடுக்கல. டிவிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு நல்ல மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு, பார்க்கலாம். ஓகே, கெடிலாவில் பார்க்கலாம். நான் அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நியூ அப்டேட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45. கெடிலாவில் வந்து அந்த ரிட்டைலரோட செல்லிங் பாயிண்ட் வந்து பீட் பண்ணி மேலே போயிடுச்சு. கெடிலாவில் டிவிஸ் லேபில், சாரி கைஸ், டிவிஸ் லேபில். இந்த இடத்துல பில்டப் வர ரீசன் என்னென்னா, நான் பிக் பிக்சரில் காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல வர செல்லிங் பாயிண்ட்டுக்கு ஒரு ரீசன் என்ன, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ், ஏன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டில் பேஸ் பண்ணி ட்ரேடிங் வந்து ஃபாலிங் ஆயிருக்கா. ஸோ அதோட பேசிஸில் வந்து எல்லோரும் செல் பண்ணுவாங்க. அவங்களோட ஹண்டிங் தான் அது. அவங்களுக்கு டைரெக்ஷன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ரிட்டைலருக்கு. ஓகே, நம்மளுக்கு டைரெக்ஷன் தெரிஞ்சிருக்கனால நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, ஒருவேளை நான் டைரெக்ஷன் தெரியாமல் ட்ரேட் பண்ணேன்னா நானும் இந்த இடத்துல மாட்டிருப்பேன். ஓகே, ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆகி தான் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு அருமையான மூவ்னு சொல்லலாம். ஓகே, ஒரு நல்ல மூவ் கைஸ். ஓகே, கேடிலாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலை. பட் அதோட ஆக்சிலரேஷன், அதாவது கியரை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மேலே போகக்கூடிய அந்த கியர்ஸ். ஓகே, ஸோ ஜூனா வந்து அவங்களோட இந்த ரிட்டைலர் ட்ராப்பான அவங்களோட ஸ்டாப் வந்து ஹண்ட் பண்ணோம். எப்படி கடா வெட்ட ரெடியாக காத்துட்ருப்பாங்களோ கோயிலில், அதே மாதிரி ரிட்டைலரோட ஸ்டாப்ஸை ஹண்ட் பண்ண ரெடியாக இருக்குது. ப்ரைஸ் நீங்களே பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு சின்ன பவுன்ஸில் வந்து முடிச்சிடும். பட் எந்த அளவு போகும்னு சொல்ல முடியாது. நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் 65 வரைக்கும் போகும் கைஸ். இதில் ஒரு டவுட்டும் கிடையாது. 60 இல்லை 64 to 65 வரைக்கும் போகும் மார்க்கெட்டில். ஒருவேளை 65ல் அதோட ப்ரைஸோட மூமெண்ட் வந்து 64 லெவலில் ப்ரைஸோட மூமெண்ட் வந்து ஸ்லோ ஆச்சுன்னா, நான் வந்து அதோட என்ன சொல்கிறேன்னா, என்னோட பாதி பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஓகே, ஓகே, இதில் டிவிஸ் லேபில் வந்து ஒரு 2 பொசிஷன் ஆட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது. சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன் எங்கே ஆட் பண்ணேன்னா இங்கே, செகண்ட் பொசிஷன் இங்கே ஆட் பண்ணேன். ஓகே, மெயின் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இதில். ஓகே, அது மாதிரி கேடிலாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் இந்த இதில் என்னோட மெயின் பொசிஷன் இங்கே ஆட் பண்ணேன். செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இதில் ஆட் பண்ணேன். தேர்ட் பொசிஷன் நான் இங்கேயும் ஆட் பண்ணலை, ஏன்னா அதே லெவலில் ஆட் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. ஓகே, ஒரு வேலிட் ரீசன் வேணும் ஆட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல ஆட் பண்ணலாம், பட் நான் பண்ணலை, ஏன்னா சஃபிஷியன்ட் நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ஆக்சுவலி என்னென்னா கைஸ், என்ன ரீசன்னா, கம்மியான ரிஸ்கில் வந்து அதிகமான நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண பார்க்கணும். ஓகே, அதிகமான ரிஸ்க் எடுத்து கம்மியாக ப்ராஃபிட் பண்ணுறதோட கம்மியான ரிஸ்கில் அதிகமாக ப்ராஃபிட் பண்ண பார்க்கணும். ஓகே, நீங்களே பார்க்கலாம். டிவிஸ் லேபில் ஒரு ராக்கெட் மூமெண்ட், ஒரு அருமையான மூமெண்ட் போயிட்டுருக்கு டிவிஸில். ஓகே, ஸ்க்ரீன் பத்தலாம் நினைக்கிறேன், அதாவது ஸ்பீட் காமிக்கிறதுக்கு ஒரு அருமையான மூமெண்ட் கைஸ், நிஜமாவே. ஓகே, கேடிலாலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி டிவிஸ் லேபோட அந்த இது பார்க்கலாம். சாரி கைஸ், அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். என்எஸ்சி டிவிஸ் லேப் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம என்எஸ்சி செக்ஷனில், இண்டெக்ஸில். ஓகே,
என்எஸ்சி ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட் டேட்டாவில் போயிட்டு அதுக்கப்புறம் இண்டெக்ஸில் போகணுன்னா அதில் இதை செலக்ட் பண்ணணும், ஃபார்மா செலக்ட் பண்ணணும், ஃபார்மா ஓகே நிஃப்டி ஃபார்மா ஓகே. டிவிஸ் லேப் கிட்டத்தட்ட ஒரு டாப் 5லையாவது இருக்குமா? எஸ் கைஸ், டிவிஸ் லேப் டாப் 5ல் வந்துருச்சு கைஸ். டாப் 4ல் இருக்குது டிவிஸ் லேப். ஓகே, கேடிலாம் இன்னும் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல இருக்குது டிவிஸ் லேப். நம்ம சொன்ன மாதிரியே டாப் 4ல் வந்துருச்சு, நீங்களே பார்க்கலாம் கைஸ். டாப் 10ல் இருந்தது, பட் டாப் 4ல் வந்துருச்சு, நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து லோராஸ் இருக்குது. ஓகே, கரெக்டாக நான் ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரில, மன்னிச்சிருங்க. இங்கிலீஷில் கொஞ்சம் நான் வீக்கு தான். ஓகே ஓகே. டிவிஸ் லேப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5% மூவ் ஆயிருக்கு. லோராஸ் லேப் வந்து பார்த்தீங்கன்னா 2.5. ஓகே, நான் நினைக்கிறேன் பீட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. ஓகே, கேடில் பார்த்தீங்கன்னா 7.4ல் தான் இருக்குது. ஓகே கைஸ், டிவிஸ் லேப் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கைஸ். டிவிஸ் லேப் இன்னைக்கோட ஸ்டாக்கில் ஹீரோ வந்து நம்ம 2 ஸ்டாக்லேயுமே டிவிஸ் லேப்பில் மூவ்மெண்ட் கைஸ். இதான் இன்ஸ்டிடியூஷனோட மூவ்மெண்ட், ரியல் மூவ்மெண்ட். ஓகே, இந்த மூவ்மெண்ட் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரியே மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, கேடிலால் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மார்க்கெட் கொஞ்சம் வீக்னஸ் காமிக்குது, பட் ஹோல்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி மேலே போகும், இதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த ஸ்டாப்லாஸ் ஹண்ட் ஆகும், இதில் 100% ஷூரிட்டி. ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரில் எனக்கு தெரிஞ்சிருச்சு. டிவிஸ் லேப் நீங்கள் பார்க்கலாம், ஒரு அருமையான மூவ்மெண்ட். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மார்க்கெட் எந்தளவு மூவ் ஆகுதுன்னு. டிவிஸ் லேப்பில் ஒரு அருமையான 1:4 ரேஷியோவில் மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகே, நான் ஒரு 200 பாயிண்ட் மூவ் ஆகும்னு நினச்சேன். ஓகே, 200 பாயிண்ட் பார்க்கலாம், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். பட் எந்தளவு மூவ் ஆகுதுன்றது அவங்க கையில் தான் இருக்குது. ஓகே, ஒரு நல்ல மூவ்மெண்ட் கைஸ். மார்க்கெட் கிட்டத்தட்ட 1.65, கிட்டத்தட்ட ஒரு டாப் 3லையாவது வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பாருங்கள், அதோட மூவ்மெண்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே கைஸ், நான் அப்டேட் பண்ணுறேன். கைஸ், ஒரு சடன் அப்டேட். டிவிஸ் லேப் பார்த்தீங்கன்னா டாப் 2ல் வந்துருச்சு. ஓகே, டாப் 2ல் வந்தனால என்ன ரீசன்னா நீங்களே பார்க்கலாம். டிவிஸ் லேப் டாப் 4ல் இருந்தது, இப்போ டாப் 2ல் மூவ் ஆகிடுச்சு. ஓகே, என்ன ரீசன்னா இதில் என்னோட பாதி குவான்டிட்டி வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ண வேண்டிய ரொம்ப கட்டாயம். ஏன்னா டாப் லெவலில் இருக்கும்போது நம்மளோட அந்த லெவல்லே வந்து நம்ம வந்து குவான்டிட்டி வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் ஹலோ கைஸ். ஓகே கைஸ், நியூ அப்டேட். என்ன ரீசன்னா டிவிஸ் லேப்பை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பாதி பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த 9 பீரியட் மூவிங் அவரேஜஸ் கீழே வச்சுருந்தேன். என்ன ரீசன்னா அதுக்கு மெயின் ரீசன் இதுதான். ஏன்னா டாப் 3லேயோ டாப் 2லேயோ ஒன்ஸ் போனதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ஸ்டாக்கையும் ஃபுல் குவான்டிட்டி கீப் பண்ண மாட்டேன். ஏன்னா அதோட மூமெண்ட்ஸ் வந்து ஸ்லோ ஆகிடும். எல்லாரோட கான்சன்ட்ரேஷனுக்கு அந்த ஸ்டாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதோட மூமெண்ட்ஸ் ஸ்லோ ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணேன். நான் இது ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் பாதி குவான்டிட்டியை வந்து வேலிட் ரீசன், அதாவது பாதி குவான்டிட்டியை வந்து நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலிட் ரீசன் கிடைச்சது நான் கண்டிப்பாக நான் அப்டேட். டைம் பார்த்தீங்கன்னா 12:49. கேடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்னஸ் பையிங் மூமெண்ட். ஓகே, இன்னும் ஒரு ஆக்டிவ் பையர்ஸ் இன்னும் வரல. செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் அந்தளவு இல்லை. இது ஓகே கைஸ். டிவிஸ் லேப்பில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து ரீபவுன்ஸ் ஆகுது. என்னோடய குவான்டிட்டியை மறுபடியும் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். நான் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னேன் அவங்ககிட்ட. இந்த க்ளோஸில் மறுபடியும் அந்த ரிலீஸ் பண்ண குவான்டிட்டியை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்க்கலாம், நல்ல ஒரு மூமெண்ட் போயிட்டுருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கேடிலால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இல்லை 2 மணிக்கு மேலே மூவ்மெண்ட் வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மார்க்கெட்டோட அந்த சைட்வேஸ் நீங்களே பார்க்கலாம். ஹலோ கைஸ். ஓகே கைஸ், நியூ அப்டேட். டைம் பார்த்தீங்கன்னா 1:50. ஓகே, மணி நானே சொன்னேன் 1:30 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் பிக்கப் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, கேடியில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் அவ்வளோ பர்ஃபெக்ட் இல்லை, பட் இருந்தாலும் இந்த இடத்துல குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சேம் சிபிஆர் அது விவேப்க்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ஆல்ரெடி பொசிஷன் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணேன், ப்ளஸ் இந்த இடத்துல ஆட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது கேரி ஃபார்வர்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஆட் பண்ண ஒரு நான் மெயின் பொசிஷனுக்கும் இப்போ ஆட் பண்ணதுக்கும் பாதி குவான்டிட்டியை நான் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, ஏன்னா அதோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இந்த இடத்துல டவுன் ஆகலாம். ஸோ அதோட ஃப்ளோவை பார்த்து தான் நான் இதை ஆக்டிவேட் பண்ணேன். ஸோ இந்த அட்டம்ப்டில் வந்து கண்டிப்பாக மேலே போகும் நினைக்கிறேன், பார்க்கலாம் கைஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சிபிஆர் இண்டிகேட்டரில் பர்ஃபெக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்கள் இந்த இடத்துல, தெரியுதா? ஓகே, தெரியுதா? சிபிஆர் இண்டிகேட்டர் பர்ஃபெக்டாக அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணுது.
ஓகே, நான் சிபிஆர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், சிபிஆர் பேஸ் பண்ணி ட்ரேடும் பண்ண மாட்டேன். பட் என்னென்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட்டில் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இண்டிகேட்டர். அதாவது நீங்கள் எந்த இடத்துல புக் பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும்னு தெரிலனா இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் மார்க்கெட் ஒரு மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு. பார்க்கலாம் எந்தளவு போகுதுன்னு. ஓகே, நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 52. நான் அப்டேட் பண்ணுறேன் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு பிக் மூமெண்ட் வந்ததுக்கப்புறம். ஓகே கைஸ், நியூ அப்டேட். ஃபைனலி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி கேடிலா மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த மூமெண்ட்டை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது எப்போ நான் காலையிலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, டபுள் மூமெண்ட் ஆயிடுச்சு. நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூமெண்ட் இங்கேருந்து ஒரு மூமெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஹோல்ட் ஆகி இர்ரெகுலர் வே இது வந்து. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து அழகான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. பட் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு டவுனான மார்க்கெட்டு 2 மணி வரைக்கும் ஒரு இர்ரெகுலர் வேல வந்து மூவ் ஆச்சு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயில் ஆச்சு, செகண்ட் அட்டம்ப்டில் மேலே போயிட்டுருக்கு. நீங்களே பார்க்கலாம். 65 to இல்லை 64 வரைக்கும் போகலான்னு சொன்னேன். மார்க்கெட்டு அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு நல்ல மூமெண்ட் நீங்களே பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம், மார்க்கெட் இங்கே வரைக்கும் போயிட்டுருக்கு. ப்ளஸ் டிவிஸ் லேபில் நான் சொன்ன மாதிரியே அதுவும் ஒரு அருமையான மூமெண்ட் தான் கைஸ். ஓகே, டிவிஸ் லேபில் இன்னும் புக் பண்ணல. அதாவது என்னோடய புதுசாக ஆட் பண்ணது ப்ளஸ் மெயின் பொசிஷன் இங்கே இருக்குது. ஓகே, பாதி குவான்டிட்டியோட மெயின் பொசிஷன்ஸ். ஒரு நல்ல மூமெண்ட் ரெண்டுமே. ஓகே, இருக்கிறதே பார்த்தீங்கன்னா டாப்பில் போனது பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் தான், வேறு எதுவும் இல்லை. எவ்வளோ அருமையாக போய்ட்டுருக்கு. இந்த சிபிஆரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இங்கேருந்தே ரைட் பண்ணோம் மார்க்கெட்டை ஓலா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பொசிஷன் ரிலீஸ் பண்ணோம் அந்த இடத்துல. ப்ளஸ் இந்த இடத்துல மறுபடியும் பொசிஷன் ஆட் பண்ணோம். எல்லாத்துலேயும் அட்வான்டேஜ் எடுத்தோம். மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த மூமெண்ட்லேயும் நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்தோம். ஏன்னா அதோட டைரெக்ஷன் தெரியும். ஓகே, அதனால் கேடிலாம் கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு. பட் ஓகே, நோ ப்ராப்ளம், நானும் கவர் ஆகிடுச்சு. ஓகே, கேடிலாம் ஒரு நல்ல மூமெண்ட் கடைசியில் கொடுத்தது நீங்களே பார்க்கலாம். இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தோம். ப்ளஸ் பொசிஷன் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த கேண்டிலில். ஓகே, இந்த இடத்துல தான் எங்கேயும் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணேன், இந்த விவேப் மேலே. ஓகே, இந்த இடத்துல ஆட் பண்ண ஒரு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, மார்க்கெட்டோட மூமெண்ட் 2 o'clock நெருங்கிடுச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு தெரியும் ஆக்டிவ் இருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா இன்ஸ்டியூஷனல் இருக்காங்கன்னு தெரியுது. பட் மார்க்கெட்டோட லிக்விடிட்டி இல்லாதனால கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. நீங்களே பார்க்கலாம் அதோட அக்ரெசிவ்னஸ் எப்படின்னு போகுதுன்னு. ஓகே, ஒரு நல்ல மூமெண்ட் கைஸ், அருமையான மூமெண்ட். 1 செகண்ட் கைஸ். ஹலோ கைஸ், வணக்கம் கைஸ். அப்டேட் டைம் பார்த்தீங்கன்னா 2:47 கைஸ். இன்னும் ஒரு அக்ரெசிவான மூமெண்ட் பாருங்கள். இந்த மூமெண்ட்டுக்காக தான் கைஸ். இந்த மாதிரி மூமெண்ட் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இன்ஸ்டியூஷனல் மூமெண்ட்டை 90 டிகிரி அந்த அப் சைடில். இந்த மூமெண்ட் மார்னிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்னென்னா கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் இருந்தாலும் அருமையான மூமெண்ட் கைஸ். மிக 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 அருமையான மூமெண்ட் கைஸ். நீங்களே பார்க்கலாம் அதோட அக்ரெசிவ்னஸை. ஓகே, எப்படி இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் எப்படி லிவரேஜ் எடுத்துகிட்டு போனாங்க, எப்படி அக்ரெசிவாக கொண்டு போனாங்க ப்ரைஸை. அதான் ரொம்ப ரொம்ப மெயின் கைஸ். இந்த நம்ம ட்ரேடிங்கில் இதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு இது. ஓகே, இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ கேடிலா பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் இருந்தது. இப்போ நீங்கள் எந்த பிளேஸில் இருக்குது நீங்களே பார்க்கலாம். நிஃப்டி பார்மா எல்லாமே டாப் 5ல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 2 ஸ்டாக்குமே டாப் 5ல் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூமெண்ட்டுக்கு. பாருங்கள். எஸ் கைஸ், கேடிலா 1 2 3 4 கேடிலா டாப் 5. ஓகே, கேடிலா டாப் 5 கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிவிஸும் டாப் 2 வரைக்கும் போச்சு. கேடிலா டாப் 5 வரைக்கும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இன்னும் அந்த மூமெண்ட்டு. ஓகே, பொசிஷனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் எனக்கு வரல. நீங்களே பார்க்கலாம் 90 டிகிரியில் போயிட்டுருக்கு. டிவிஸும் ஒரு அருமையான மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஓகே, நீங்களே பார்க்கலாம். ஸ்க்ரீன் பத்தில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், இந்த இடத்துல ஆட் பண்ணோம். ப்ளஸ் மறுபடியும் பின் பாயிண்டில் தேர்ட் டைம் ஆட் பண்ணோம். செகண்ட் டைம் ஆட் பண்ணோம். மெயின் 1 2 மெயின் பொசிஷன், அடிஷ்னல் 2 பொசிஷன்ஸ். ஓகே, இன்னும் பார்க்கலாம் கைஸ். அதோட அக்ரெசிவ்னஸ் நீங்களே பாருங்கள். டிவிஸும் ஒரு அருமையான ஒரு ட்ரேடு தான் இன்றைக்கி. அதையும் நம்ம ரைட் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. ஓகே, கேம் எங்கேருந்து ஆரம்பித்தோம் கரெக்டாக
இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தோம், செகண்ட் ஆட் பண்ணோம், பொசிஷன் ரிலீஸ் பண்ணோம், தேர்ட் ஆட் பண்ணோம். ஓகே, இன்னும் போயிட்டுருக்கு. ஓகே, பட் கேடிலா வெளுத்து வாங்கிருச்சு கைஸ். 214 பாருங்கள், அதோட அக்ரெசிவ்னஸை பாருங்கள். இந்த மெத்தடை நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டீங்க, ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது எப்படின்றது. ஓகே, உங்களோட 90% ஒர்க்கே ஸ்டாக் செலெக்ஷன் தான். ஓகே, ஸ்டாக் செலெக்ஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே உங்களோட 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுதான் மூமெண்ட், அருமையான மூமெண்ட். 65 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் 68 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, இன்னும் மார்க்கெட் மூவ் ஆகுது அக்ரெசிவாக. இதாங்க உண்மையான இன்ஸ்டிடியூஷனல் மூமெண்ட்டே இதுதான். ஓகே, நம்மளோட நார்மல் ரிட்டைலரால் இந்த மாதிரிலாம் ப்ரைஸை வந்து ஹைக் பண்ண முடியாது. டிவிஸ்லேயும் பாருங்கள், நார்மல் ரிட்டைலரால் ப்ரைஸை ஹைக் பண்ண முடியாது. ஓகே ஓகே கைஸ், உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரேடிங் எப்படி பண்ணேன், எப்படி ஆட் பண்ணேன், எப்படி எக்ஸிட் பண்ணேன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இன்னும் நான் போஸ்ட் அனாலிசிஸில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ட்ரேடை நான் எப்படி எடுத்தேன்றதை. ஓகே, ஆக்சுவலி வீடியோ போடுறக்கூடிய டைமே இல்லை, அதனால தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு லைவ் ட்ரேட் அப்டேட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே கைஸ்.